my good times rolling. குளுக்கு ஷாம்பாகினி எனக்கு ஒண்டா சிவிக் போதாது குட்டுங்கலாம் போகினி. ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக வந்திருக்க பெயிண்ட் பண்டில் தான் எடுக்க போகிறோம். என்ன இது? அதை எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2000 டைமண்ட் ஆகிடும். அதுக்கு நம்ம ஒரு மந்த்லி போட்டு வந்துடலாம். ஒரு வழியாக மந்த்லி போட்டு வந்தாச்சு. வாங்க ஸ்பின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஐடியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பின்னை போட்டுருவோம். எப்பவும் போல தான் ஃப்ரீ ஸ்பின்னில் எப்பவுமே கொடுக்க மாட்டான். நான் சொல்கிறேன், நான் சொன்ன மாரி எதுவுமே கொடுக்கல. ஒரு டோக்கன் கொடுத்துட்டானுங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 டோக்கன் இருக்குது. அதை வச்சு தான் ஸ்பின் பண்ண போகிறோம். நானும் கொடுப்பான்னு நினச்சேன், எதுவுமே கொடுக்க மாட்டான். அட ப்ரோ, என்ன லூட் பாக்ஸா? நான் கூட என்னடா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயும் பெயிண்ட் பண்ணல கொடுத்துட்டான்னு நினச்சேன். ஆனால் கொடுக்கல. அடுத்து நெக்ஸ்ட் 5 ஸ்பின்னு போட்டு விட்ருவோம். கொஞ்சமாச்சும் டோக்கன் கொடுங்கடாடி. சரி, இதில் ஒரு 10 டோக்கனு. சரி வாங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். அது ஒரு 50% இருக்கும். அடுத்த ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். இதுலையாச்சும் எதனா கொடுங்கடாடி. 2 டோக்கனு, ஒரு டோக்கனு, ஒரு டோக்கனு, ஒரு டோக்கனு. சூப்பருங்க. மொத்தமாக 6 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. இன்றைக்கி போட்ட மந்த்லியும் வீக்லியும் க்ளைம் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க ஸ்பின் பண்ண போகலாம். சரி இருங்க, கிளியர் சாட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 3 வாட்டி கொடுங்க, கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கொடுக்கறதுக்கு. அகைன் ஒரு 90 ஸ்பின்னு. ஒரு டோக்கனு, 3 டோக்கனு, ஒரு டோக்கனு, ஒரு டோக்கனு. மொத்தமாக 7 டோக்கன் கொடுக்குறானுங்க. 6 கொடுத்தானுங்க, இப்போ 7 கொடுக்குறானுங்க. ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சரி வாங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். இதுலேயாச்சும் நான் தரேன் பார்ப்போம். ஒரு டோக்கனு ஒன்றா போட்டால் வேலைக்கு ஆகாது. 90 போட்டு விட்ருவோம். 90 ஸ்பின்னு. இதில் என்ன தரான்? ஒரு டோக்கனு, 2 டோக்கனு, ஒரு டோக்கனு, ஒரு டோக்கனு. மொத்தமாக 6 டோக்கனுங்க. இந்த 6 7 தவிர வேறு எதுவுமே தர மாட்டானுங்க. அகைன் ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். 2 3 1 3 2. அந்த அளவு எதுவும் கொடுக்கல. 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. சரி அடுத்த ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். நம்ம வச்சுக்க டைமண்ட் ஃபுல்லாக எடுக்காமல் விட மாட்டானுங்க இவனுங்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் 5 தான் கொடுக்குறானுங்க. சரி ஒரு ட்ரிக் பண்ணிட்டு வருவோம். மாற்றி மாற்றி தொடுங்க. மாற்றி மாற்றி தொடுத்தா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு லக்கி ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு விட்டுருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்பின் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அகைன் ஒரு 90 ஸ்பின்னு. 1 2 1 2 1. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. 7 தான் கொடுத்துருக்கானுங்க. சரி இந்த வாட்டி ஒரு 20 ஸ்பின்னு போடலான்னு ஒரு ஐடியா. இதுலையாச்சும் கொடுத்தானா பார்த்தீங்கன்னா அதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 20 ஸ்பின்னை போட்டு விட்டேன். அதுலேயும் கொடுத்தானா கேட்டிங்கன்னா அதுலேயுமே இல்லை. ஒரு 2 டோக்கன் கொடுக்குறானுங்க. இது வரைக்குமே 10 டோக்கன் கண்ணில் கூட காட்டல மக்களே. சரின்னு சொல்லிட்டு இதோட லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 90 ஸ்பின்னை போட்டு விட்ருப்பேன். இதில் கொடுத்தீங்களா கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. சுத்தம் வெறும் 7 தான் கொடுத்துருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பின்னை போட்டிருந்தேன். 1 2 தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. இதில் பாருங்கள், மனசாட்சியெல்லாம் 6 டோக்கன் தான் கொடுத்துட்ருக்கானுங்க. இது வரைக்கும் 6 7 தான் நான் பார்க்குறேனே கண்ணில். சரி இதில் தானே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு MP40 ஸ்பின் பண்ணியிருப்பேன். அதில் எத்தனை கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள், 9 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. நான் இந்த டைமண்ட் வந்து மாதராக்கு தான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த பண்டிலுக்கு ஸ்பின் பண்ணி ஆகணும்னு ஆயிடுச்சு, என் கை சும்மா இல்லாமல். சரின்னு சொல்லிட்டு ஒரு 90 ஸ்பின்னை போட்டு விட்ருப்பேன். 1 1 2 1 1 தாங்க, வேறு எதுவுமே தரலை. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதில் கம்மியாக கொடுக்குறானுங்கன்னு சொல்லிட்டு MP40 ஸ்பின் பண்ணியிருப்பேன். அதுலேயாச்சும் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் 6 தான் கொடுத்தானுங்க. எனக்கு கொஞ்சம் கடுப்பு. அதனால் மறுபடியும் நான் ஸ்பின் பண்ணியிருப்பேன். அதுலேயும் கொடுத்தீங்களா கேட்டிங்கன்னா கொடுக்கல. அப்புறம் மறுபடியும் வந்து நான் பெயிண்ட் பண்ணல சுற்றிருப்பேன். அதுலேயும் கொடுத்தீங்களா கேட்டிங்கன்னா அதுலேயுமே இல்லை. 90 ஸ்பின் பண்ணால் கம்மியாக கொடுக்குறானுன்னு சொல்லிட்டு நான் 20 டைமண்டாக ஸ்பின் பண்ணியிருப்பேன். அதில் எத்தனை கொடுத்தானுன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே 1 தான் கொடுத்தானுங்க. நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 90 டைமண்ட் தான் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 1500 டைமண்ட் வச்சுருந்தேன். மொத்தமாக பிடிங்கிட்டானுங்க. சரி இதுதான் லாஸ்ட் ஸ்பின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஸ்பின் பண்ணியிருந்தேன். இப்போ மொத்த டைமண்டுமே காலி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 41 டோக்கன் இருக்குது. பெயிண்ட் பண்டில் இருக்க இன்னும் 60 டோக்கன் வேணும். நம்மளால் இன்றைக்கெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா கஷ்டம், நம்மக்கிட்ட காசு இல்லை. ஓ அப்படியா விஷயம்?
இந்த ஒரு ஈவெண்ட்டும் ஒரு ஸ்கேம் மாரி தான், யாரும் தலையை கொடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு நான் கண்டென்ட்டுக்காக தான் போட்டேன். இந்த பண்டில் நான் எப்படியும் எடுத்துருவேன். சரி, உங்ககிட்ட காசு இருந்தால் மட்டும் எடுங்க, மற்றபடி யாரும் எடுக்காதீங்க, எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எடுத்து தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதான் நிலமை. சப்போஸ் பெயிண்ட் பண்டில் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கிறேன்.